இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சரை பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலியமாக நம்மளால் ஒரு நாளைக்கு 300 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுது. அப்படி என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். இந்த ஜாப் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு வீடியோவோ இல்லை ஒரு போஸ்ட்டையோ போஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் இல்லை பப்ளிஷ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் லோட்டஸ் தாமரை பூ பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லோட்டஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து அது ஒரு தண்ணியில் பூக்கக்கூடிய ஒரு மலர். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஞாபகம் வர்றது இது இந்தியாவின் தேசிய பூ. தாமரை பூ வந்து இந்தியாவின் தேசிய பூவாக இருக்குது. தூய்மை, அழகு, ஆன்மீகம் ஆகியவற்றின் அடையாளமாகவும் அதை கருதப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப சிறப்பான ஒரு மலர் தான் இந்த தாமரைப்பூ. அழுக்கில் மலரும் தூய்மை. தாமரை குளங்களிலும் சேற்றிலும் வளர்ந்தாலும் அந்த மாதிரி இடத்துல தான் வளரும். அதோட இலைகள் இருக்கு இல்லையா, மற்றும் பூ எப்போதும் தூய்மையாகவும் பிரகாசமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இலைகளில் நீர்த்துளி தன்மை. தாமரை இலைகள் வந்து ரொம்ப அகண்டு பெரிய சைஸில் இருக்கும். அதன் மீது நீர் விழுந்தா, தண்ணி பட்டாலோ விழுந்தாலோ அது உருண்டு கீழே விழும். தண்ணியை அதை அப்சர்வ் பண்ணிக்காது. அந்த இலை வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. அந்த தண்ணி வந்து உருண்டு போய் கீழே விழுந்துடும். ஸோ இதை வந்து லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சயின்ஸில் வந்து லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பகலில் மலரும் இரவில் மூடும். தாமரைப்பூ பொதுவாக காலை நேரத்தில் முழுவதுமாக மலர்ந்திருக்குமா. இரவு பொழுதில் மெதுவாக அப்படியே அதோட இதழ்கள் எல்லாம் முடிக்குமா. நெக்ஸ்ட்டு ஆன்மீகத்துடன் கூடிய பூ அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஏன்னா பல இந்து மற்றும் புத்த மதங்களின் தாமரைக்கு மிகப்பெரிய ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெய்வங்கள் மலர் தாமரையில் அமர்ந்திருக்கும் வகையில் வர்ணிக்கப்படுகின்றன. அதாவது தெய்வங்களே வந்து தாமரை மலருக்கு மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி வர்ணிக்கப்படுறாங்களாம். நெக்ஸ்ட்டு வெப்பநிலையை வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்தும் தன்மை வந்து அதுக்கு இருக்காம். தாமரை பூவுக்கு அரிதான திறன் உள்ளது. அது என்ன திறன் அப்படின்னா, அதன் உள்ளக வெப்பநிலை சுற்றியுள்ள சூழலின் அதோட சுற்றியுள்ள சூழலோட மாற்றத்திலிருந்து ஒரு அளவுக்கு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதோட வெப்பநிலையை வந்து அதனால் கட்டுப்படுத்தி அதை தன்னைத்தானே பாதுகாக்க முடியும் அதனால். நெக்ஸ்ட்டு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த பூ. தாமரையின் விதைகள், கொட்டைகள், லோட்டஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தண்டு, இலைகள் அனைத்தும் சத்துமிக்க உணவாகவும் ஆயுர்வேதத்தில் மருந்தாகவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நாள் வாழ்வு. தாமரை விதைகள் 100 வருடங்களுக்கு மேல் நீண்ட காலம் உயிர் வாழும் திறன் கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாமரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆனது இன்னுமே நிறைய இருக்குது. இது ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம்.